ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, சிக்கன் உப்புமா எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி, உள்ளி எல்லாமே லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்ட்னஸ் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிறது அளவுக்கு வறுத்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். அது வந்து நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம ஏற்கனவே சிக்கன் குழம்பு பண்ணி வச்சுருப்போம்ல, அதில் இருக்க அந்த குழம்பு கிரேவியை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா கொதிச்ச அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட் ரவா தான் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு நம்ம வந்து வேக விட்டுறலாம். நல்லா வெந்தப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம தம் போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். இப்போ வந்து நம்ம தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரோட மதர்-இன்-லா வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் அங்கே தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.